உங்களில் நிறைய பேருக்கு அந்த ஃபெர்மெண்டட் மாங்காய் வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேருக்கு அந்த வீடியோவில் நிறைய டவுட்டும் இருந்துச்சு. இந்த தடவை நல்லா டீட்டெயிலாக ஃபெர்மெண்டட் நெல்லிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்ச பிறகு அதை எடுத்து அதில் கல் உப்பு இல்லைனா பிங்க் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். கல் உப்பு ஒரு 10 கிராம் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். இதுக்கிடையில் நெல்லிக்காவை நல்லா கழுவி தொடச்சிட்டு ஃபோக்கை வச்சு குத்தி வச்சுருக்கேன். நீங்கள் கத்தியை வச்சு கூட கீறி விட்டு வச்சுக்கலாம். நல்லா கழுவி வெயிலில் காய வச்ச கிளாஸ் பாட்டிலில் அந்த நெல்லிக்காவை சேர்த்துட்டு நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு அந்த கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துடணும். நான் ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் தண்ணியில் மூழ்கலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இது அப்படியே மூடி வச்சு ஒரு கிச்சன்லேயே ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. 3 நாள் இருக்கட்டும். ஆனால் டெய்லியும் திறந்துட்டு மட்டும் மூடுங்க. இந்த நெல்லிக்காய் தண்ணியில் தான் மூழ்கி இருக்கணும். 3 நாள் கழித்து நம்ம எடுத்து சாப்பிட்லாம். அந்த உப்பு தண்ணியில் ஊறி சூப்பராக இருக்கும் நெல்லிக்காயும் சாப்பிட்றதுக்கு. நல்ல இம்யூனிட்டி பூஸ்டரும் கூட. இதுக்கப்புறம் இனிமேல் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், வெளியே வைக்காதீங்க. 3 நாள் தான் புளிக்க வைக்கிற 3 நாள் மட்டும்தான் அது வெளியே இருக்கணும். அந்த நெல்லிக்காயும் சாப்பிட்லாம். அந்த நெல்லிக்காயோட தண்ணியும் கொஞ்சம் குடிச்சிக்கலாம். வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.